இந்த புதிய வருடத்திலும் அருளுரை துளியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு புதிய வருட நிகழ்ச்சியிலே ஒன்றன் பின் ஒன்றாக சாட்சி சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்படி சாட்சி சொல்லும் பொழுது ஒருவர் எழுந்து இவ்விதமாக சாட்சி சொன்னார். நான் கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு தீர்மானம் பண்ணினேன். நான் எடுத்த தீர்மானத்திலே கடந்த 10 வருடமாக நான் உறுதியாக இருக்கிறேன். வைராக்கியமாக அந்த தீர்மானத்தை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒருவர் சாட்சி சொன்னாராம். இங்கே அமர்ந்திருந்தவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலலாம் தீர்மானம் பண்ணுறோம், ஆனால் அந்த தீர்மானத்தில் ஒரு 10 நாள் கூட நம்மளால் உறுதியாக நிற்க முடியல. ஆனால் இந்த சகோதரன் ஒரு தீர்மானம் எடுத்தார். கடந்த 10 வருடமாக அந்த தீர்மானத்திலே உறுதியாக இருக்கிறாரே. அப்படி என்ன தீர்மானம் எடுத்திருப்பார்? எப்படி அதில் இவ்வளோ உறுதியாகவும் வைராக்கியமாகவும் இருந்தார்னு சொல்லி அதனுடைய ரகசியத்தை அவரிடத்தில் கேட்க வேண்டும் என்று சொல்லி அந்த கூட்டம் முடிந்த உடனே, ஐயா, அந்த ரகசியம் என்ன, உங்களுடைய வைராக்கியத்துக்கும் உறுதிக்கும் காரணம் என்ன என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் அந்த தீர்மானம் என்ன என்று சொன்னாராம். அந்த தீர்மானம் என்னன்னு சொன்னால், இனி என்னுடைய வாழ்க்கையில் எந்த தீர்மானமும் நான் எடுக்க போகிறதில்ல, எந்த தீர்மானமும் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணினாராம். அந்த தீர்மானத்தில் 10 வருஷமாக அவர் வைராக்கியமாக உறுதியாக இருப்பதாக சொன்னாராம். பாருங்க, இன்றைக்கும் கூட அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்காக தீர்மானம் எடுப்பதிலே ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக நாம் எடுத்த தீர்மானங்கள் என்ன? ஒரு வசனத்தை நான் உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும், நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லியிருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாயிருப்பாய் என்றும், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். இங்கே பாருங்க, பொதுவாகவே ஒரு புதிய வருடம் என்று சொன்னால் கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு? கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? இந்த வருஷத்தில் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கிடைச்சிது? இப்படின்றதுல தான் நம்ம ரொம்ப கவனம் செலுத்துகிறோம். ஆனால் அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், வேத புத்தகத்திலே வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், நீ அவருக்கு வாக்கு கொடுத்தாய் என்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார் என்பதிலே மட்டுமல்ல, நாம் அவருக்கு என்ன வாக்கு கொடுக்கிறோம் என்பதிலேயும் கடவுள் கவனம் செலுத்தக்கூடியவராக இருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார், நான் அவர் வழிகளில் நடப்பேன், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவேன் என்று இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். பாருங்க, இது எவ்வளோ பெரிய ஒரு தீர்மானம் பாருங்க. நீங்கள் இவ்விதமாக வாக்கு கொடுத்தீங்களா? அவருடைய வாக்கு தத்தத்தை மட்டுமே எதிர்பார்க்கிறோம், அவருடைய வாக்கை மாத்திரம் நம்ம வாஞ்சிக்கிறோம். ஆனால் அதே போல தேவனும் கூட நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை அவர் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். இதை கேட்கிற அருமையான வாலிப பிள்ளைகள், குறிப்பாக நீங்கள் ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கலாம். வேத புத்தகத்தில் ரூத், தானியேல், இப்படி நிறைய நல்ல தீர்மானங்களை எல்லாம் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இது ஒரு நல்ல ஒரு தீர்மானம். அவர் எனக்கு தேவனாய் இருப்பார், அவர் ஒருவரே எனக்கு தேவன். அது மட்டுமல்ல, அவருடைய வழிகளில் நடந்து இனிமேல் நான் அவருக்கு கீழ்ப்படிவேன் என்று நீங்கள் இன்றைக்கு அவருக்கு வாக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் உங்களிடத்திலே சொல்லுகிறார். எனவே தீர்மானம் எடுப்போமா? நம்முடைய வாழ்க்கையில் திரும்பி பார்ப்போம். கர்த்தருடைய சமூகத்திலே எடுத்த தீர்மானங்கள் என்னாச்சு? கர்த்தருடைய வார்த்தைகளை நான் கேட்கும் பொழுது, கர்த்தர் என்னோடு கூட பேசும் பொழுது, நான் கர்த்தருக்காக தீர்மானம் எடுக்கிறேனா? அதிலே தயவு செய்து சோர்ந்து போக வேண்டாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தருக்காக தீர்மானம் எடுங்கள். அந்த தீர்மானத்திலே நீங்கள் நடப்பதற்கேற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.